ஒரு வியாபாரிங்க. அவர் என்ன பண்ணார், ஒரு கோயில் திருப்பணிக்கு 1000 ரூபாய் பணம் அந்த மாதம் 1ஆம் தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அவரும் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் கொடுக்கவே இல்லை. ஒரு 6 மாதங்கள் போயிடுது. அதுக்கப்புறம் அந்த வியாபாரி பணம் கொண்டு வந்து அந்த கோயில் திருப்பணிக்கு கொடுக்குறாரு. அவர் கொடுக்குறேன்னு சொன்ன தொகை 1000 ரூபாய், ஆனால் கொடுத்த தொகை 1100 ரூபாய் கொடுக்குறாரு. எண்ணி பார்த்தா அந்த கோயில் நிர்வாகம் என்ன பண்ணுது, உங்கள்கிட்ட 100 ரூபாய் கூட இருக்குதே அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவர் சொன்னார், நான் என்னைக்கு இந்த கோயிலுக்கு நன்கொடை கொடுக்குறேன்னு சொன்னனோ அன்னைக்கே இந்த கோயிலில் இருந்து 1000 ரூபாயை நான் கடன் வாங்கினதா என் மனசில் நினச்சிக்கிட்டேன். அதனால் இன்னைக்கு அந்த தொகைக்கு வட்டி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். எப்படி ஒரு சொல்ல காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு எப்படி இருந்தது பார்த்தீங்களா? பாராட்டத்தக்க மனிதர்.